ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்னோமேன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்னோமேன் வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னோடய பழைய லெக்கின் பேண்ட் இருந்தது. அதுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இது இல்லை, லெக்கின் பேண்ட் இல்லாட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் சாக்ஸ் கூட நீங்கள் பழைய சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டோ இல்லை ஒரு கயிறை வச்சு கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத்து, பழைய கிளாத்து வந்து நாங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். அப்படியே உள்ளே வச்சோம்னா அது ஷேப் கிடைக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா தான் அதோட ஷேப் கிடைக்கும். ஸோ பாப்பா தம்பி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது வந்து அந்த பனியன் கிளாத் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு அந்த ஷேப் வரும் ரவுண்டாக. காட்டன் கிளாத்தில் பண்ணி பார்த்தோம், அதில் வரல. ஸோ அதனால் இந்த மாதிரி நாங்கள் பண்ணினோம். நெக்ஸ்ட்டு இதை நல்லா ஃபில் பண்ணிக்காச்சு. கீழேயும் அதே மாதிரி நம்ம நாட் போட்டு கட்டிக்கலாம், இல்லை பேண்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து தம்பியோட ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷனுக்காக செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸ்னோமேன். அதுக்கு தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட தலையை வந்து நம்ம ஷேப் பண்ணுறதுக்காக ரப்பர் பேண்ட் எடுத்து தேவையான அளவு வச்சுட்டு நம்ம பேண்டு போட்டு விட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஸ்னோமேனோட ஷேப் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு கேப் செட் பண்ணணும். தம்பியோட சின்ன வயசு கேப் ஒன்று இருந்தது உள்ளனில், அதைத்தான் நாங்கள் வச்சு அதுக்கு செட் பண்ணலான் இருக்கோம். ரெட் கலர் கிடைக்கல, ஸோ ஆரஞ்சு கலர் தான் கிடச்சிது. சரின்ட்டு அதுதான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு பார்த்துட்ருக்கோம் எப்படி கரெக்டாக வைக்கலாம் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அதோட கண்ணுக்கு பட்டன்ஸ், பிளாக் கலர் பட்டன்ஸ் வச்சு இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதேமாதிரி ட்ரெஸ்ஸுக்கும் இந்த மாதிரி ரெட் கலர் பட்டன் வச்சு நாங்கள் ஃபெவிகால் வச்சு அதை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க நோஸ் வைக்கணும் இல்லையா, நோஸ்க்கு என்னடா பண்ணலான்னு யோசிக்கும்போது பாப்பா ஐடியா கொடுத்தா, அப்போ இதை வச்சு அவளுக்கு நோஸ் வச்சிடலாம், மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு இந்த ஸ்பான்ச்சை வச்சு அழகாக கட் பண்ணி நோஸ் மாதிரி நாங்கள் கட் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து ஒட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட கேப்பும் வந்து அதே மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி அதையும் வந்து நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு. சூப்பரான க்யூட்டான ஸ்னோமேன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. தம்பி வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. பெரிய ஸ்னோமேன் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நாங்கள் பெருசாகவே செஞ்சு கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சேஃபாக நாங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம். ஸ்கூலில் அதே மாதிரி நிறையா குழந்தைங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க, குட்டி குட்டியாக. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே நான் மேடம் அனுப்பிச்சி கொடுத்தாங்க. அதை நான் வச்சுருக்கேன், வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh.